ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, மறுபடியும் அதே சிறுதை வெளிச்சம் புத்தகம் தான் எஸ்ரா அவர்கள் வந்து எழுதியது. இன்னும் நிறையா இருக்குது. ஸோ அதை பற்றி ஒன்று ஒன்றா நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 400 பேஜஸ் இருக்குது. எஸ்ரா அவர்களோட அனுபவத்தை, அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து கேட்டது, அவர் பார்த்த படங்கள், அப்புறம் அவர் கடந்து வந்த பாதைகள், அப்புறம் அவர் செய்த பயணங்கள், அது வந்து எல்லாமே சேர்ந்து இந்த புக்கில் வந்து அவ்வளோ கட்டுரையாக இருக்குது. ஸோ நான் முன்னாடியே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன ஃபீல்டில் என்ன ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை இதில் இருக்கும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கும். அதிலேருந்து நீங்கள் சரியாக போய்கிட்டு இருக்கீங்களா, சரியான சிந்தனை உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு அதை யோசிக்க வைக்கும். நீங்கள் எந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கும். அதில் நீங்கள் சரியாக போய்கிட்டு இல்லை அப்படின்னா உங்களை மாற்றுறதுக்கான நிறைய விஷயம் இதில் இருக்குது. நீங்கள் சரியாக தான் இருக்கீங்கன்னா உங்களை அடுத்த கட்டத்துக்கு அதை சிந்தித்து நம்ம வேறு கட்டத்துக்கு போகிறதுக்கான இன்ஃபர்மேஷனும் வந்து இந்த புத்தகத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் வாங்கி படிங்க. ஸோ இப்போ எந்த ஒரு டைட்டில் வந்து பார்க்க போகிறோன்னா, கசப்புச்சுவர் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில். பட் ஆனால் இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் இதை படிச்சிட்டேன். இது எப்படின்னா வந்து பக்கத்து வீட்டில் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள பற்றி உள்ள ஒரு தகவல். பட் அதுக்கு முன்னாடி என்ன, இப்போ இந்த தகவல் வந்து எல்லாத்துக்குமே ஒத்து போகுமானா, சில பேத்துக்கு ஒத்து போகும், சில பேத்துக்கு வந்து ஒத்து போகாது. ஏன்னா சில பேர் வந்து பக்கத்து வீட்டு வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ்டாக இருப்பாங்க. சில பேர் வந்து பக்கத்து வீட்டு வந்து ரொம்ப உனக்கு என்ன, நீ உனக்கு என்னன்னா எனக்கு என்ன, எனக்கு என்னன்னா உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ பக்கத்து வீட்டு வந்து டிஸ்டர்பே இல்லாமல் ரொம்ப தனியாக ப்ரைவேசியாக இருக்குன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி வந்து பக்கத்து வீடுன்னு சொல்லிட்டு 2 வகையுமே நம்ம பிரிச்சிடலாம். பட் என்னோடய பக்கத்து வீடு அப்படின்னா வந்து நான் அதுக்கு முன்னாடி அந்த இன்ஃபர்மேஷன் இதில் சொல்லிடலாம் அப்படின்னு. பட் அந்த இப்போ நான் சொல்ல போகிறவங்களும் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறதே இல்லை. ஏன்னா அவங்களாம் வந்து கீபோர்ட்ஸில் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் வந்து இந்த வீடியோ மூலயமா பார்க்குறாங்களோ இல்லையோ, பட் என்னைக்காச்சும் ஒரு நாள் பார்க்குற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சின்னா ஒரு தேங்க்ஸை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பக்கத்து வீட்டுக்காரங்கன்னா வந்து எங்கள் பக்கத்து வீட்டில் வந்து ஒரு மும்தாஜம்மான் இருக்காங்க, நஜிமம்மான் இருக்காங்க, அப்புறம் வைதாக்கா, அப்புறம் பரக்கத்தக்கா, அப்புறம் ரெஹானம்மா இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்து வீட்டு வந்து ஒரு 5 ஃபேமிலியில் வந்து மொத்தமாக சேர்ந்தா இருக்கும். சபுராமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எந்த நல்லது கெட்டது எதாக இருந்தாலுமே இந்த 5-6 வீட்டுக்கு வந்து தெரிஞ்சிடும். எப்போ என்னோட பர்சனலாக வந்து என்னோட ஒரு ப்ளஸ் மைனஸ் எல்லாமே வந்து என்னோட ஒரு நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே வந்து அவங்க கலந்துப்பாங்க. அது முக்கியமாக வந்து நம்ம ஒரு ஃபெயிலியரில் இருந்தோம், நமக்கு ஒரு பிரச்சனை இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த எல்லாமே வந்து எங்கள் கூட வந்து நின்றுருக்காங்க. ஒரு ரத்த சொந்தெல்லாம் வந்து நிற்பாங்க. அது பட் அவங்களாம் ரொம்ப கொஞ்சம் தூரமாக இருப்பாங்க. பட் இவங்க தான் பக்கத்து வீட்டு தான் வந்து ஃபஸ்ட்டாக வருவாங்க. இதுலேயும் இன்னும் ஒரு மேலே ஒரு சொல்லணும்னா வந்து நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கவங்க எல்லாமே வந்து நாங்கள் நல்லா இருக்கணும், இந்த வீட்டு பசங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்போவுமே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொன்று வந்து நமக்காக வந்து ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் கண்ணால் இத்தனை வயசு வரையும் பார்த்தது. இன்னொன்று என்னென்னா வந்து எங்கள் பக்கத்து வீட்டில் சில பேர்லாம் வந்து இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்து ஒரு குழந்தை பிறந்தவொன்னே வந்து ஃபஸ்ட்டு சொந்தக்காரங்க கூட லேட்டாக வருவாங்க. எங்கள் அம்மா பாட்டி கூட வர்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும். ஏன்னா அவங்க கிராமத்தில் இருப்பாங்க. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர் தான் ஃபஸ்ட்டாக வந்து எங்கள் அம்மா வந்து பிரசவத்துக்குலாம் வந்து கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்னோடய தம்பிங்களுக்குலாம். அப்படின்றதுனால வந்து என்னோடய லைஃப்பில் வந்து பக்கத்து வீடு வந்து இப்போ ரொம்ப 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 முக்கியம். நான்லாம் வந்து டிவி பார்க்குறதே வந்து பக்கத்து வீட்டில் தான் டிவி பார்ப்பேன். எங்கள் வீட்டில் வந்து டிவி வாங்குற வரையும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருந்திருக்காங்க. பட் இந்த புத்தகத்தில் உள்ள மாதிரி வந்து இருந்திருப்பாங்க. பட் எனக்கு அந்த மாதிரி வந்து இதுவரை நடந்ததே இல்லை, ஒரு கடவுளோட புண்ணியத்தில். ஸோ இது மூலியமாக வந்து அவங்க எங்கள் பக்கத்து இருக்காரவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு தேங்க்ஸும், அவங்க நினைக்கிறது எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கணும், அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதையுமே நான் வேண்டிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த டாபிக்குள்ளே போகலாம் அப்படின்னு. கசப்புச்சுவர். உங்கள் வீட்டுக்கும் உங்களது பக்கத்து வீட்டுக்கும் இடையில் எவ்வளவு இடைவெளி இருக்கிறது? அதிகபட்சம் 5 அடியோ 10 அடியோ இருக்கக்கூடும். ஆனால் உண்மையில் பக்கத்து வீட்டுக்கும் நமக்குமான இடைவெளி சீன பெருஞ்சுவரை விட பெரியது. அகற்ற முடியாத கசப்புச்சுவர் அது. ஒவ்வொரு குடும்பமும் தனது அண்டை வீட்டை வெறுக்கிறது என்பதுதான் நம் காலத்தின் நிஜம். அந்த வெறுப்பின் வெளியடையாளமாகவே நமது வீட்டு கதவுகள் எப்போதும் சாத்தி வைக்கப்பட்டு இருக்கின்றன. ஆனாலும் அவர்கள் நம்மை கண்காணிக்கிறார்கள், நாம் அவர்களை கண்காணிக்கிறோம். ஒருவரை ஒருவர் புறம் பேசுகிறார்கள், வாய் ஓயாது குறை சொல்கிறார்கள், எல்லை மீறி போனால் வன்முறையை பிரயோகிக்கிறார்கள். அருகில் வசிக்கும் 2 குடும்பங்கள் ஒன்றையொன்று நேசிக்கின்றன. ஒரே வீடு போல சேர்ந்து சாப்பிடுகிறார்கள், ஒன்றாக உல்லாச பயணம் செல்கிறார்கள், ஒன்றாக புத்தாடை வாங்குகிறார்கள், ஒருவர் துயரத்தை மற்றவர் ஆறுதல் படுத்துகிறார்கள் என்பதெல்லாம் கடந்த காலத்தின் கதைகள். அப்படி நடந்தது என்று சொன்னால் கூட இன்று நம்ப எவரும் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ள அந்த பக்கத்து வீட்டுக்கு வந்து எப்படி வந்து கண்டுக்காமல் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒன்றா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, ஒன்றா ட்ரிப்லாம் போவாங்கன்னு. ஆனால் இன்னுமே வந்து எங்கள் பக்கத்து வீடெல்லாம் வந்து இந்த கருவேப்பிலை மலை இதில் மாற்றிக்கிறது, தக்காளி வெங்காயம் வாங்கிக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸ்டெல்லாம் இருக்காங்க. அதுமாதிரி எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வெளியில் போயிட்டா எங்கள் ஆப்போசிட் வீட்டில் சபராமன்றவங்க எங்கள் வீட்டுக்கு வந்து சோறெல்லாம் ஆக்கி போட்டிருக்காங்க. நாங்களாம் சாப்பிட்ருக்கோம். ஸோ என்னை பொறுத்தவரையும் இந்த மாதிரி நடந்ததில்லை. பட் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு, நடந்திருக்கு அப்படின்றதான் வந்து எஸ்ரா அவர்கள் சொல்லியிருக்காரு. நம்ம நிறையா பக்கத்து வீட்டில் சண்டை போட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வரையும் கேஸ்லாம் போனதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அவங்கவுங்க பக்கத்து வீடு அமைகிறது வந்து அது கடவுள் கொடுத்த வரோம் அப்படின்னு நான் சொல்லுவோம்.
30 வருடங்களுக்கு முந்தைய தலைமுறை இன்று உள்ளவர்களைப் போல படிப்போ சம்பளமோ உயர்ந்த வேலையுடனோ இருக்கவில்லை. வாடகை வீடுகள், 8-10 குடும்பங்கள் அருகருகே வசிக்கும் நெருக்கடியான ஒண்டு குடித்தனங்கள் அதிகம் இருந்தன. அது போன்ற வீடுகளில் விருந்தாளி வந்தால் படுக்க இடம் இருக்காது, சைக்கிள் நிறுத்த இடம் இருக்காது. ஆனால் அந்த நெருக்கடிக்குள்ளாக அடுத்த வீட்டுக்கு விருந்தினர் வந்துவிட்டால் பக்கத்து வீட்டில் இருந்து அவசரமாக காஃபி பொடியோ கடனாக கிடைக்கக்கூடும். அவசரமாக பாலோ காஃபி பொடியோ கடனாக கிடைக்கக்கூடும். இரவில் படுப்பதற்கு பாயும் தலையணையும் கூட கடன் கிடைக்கும். ஒருவர் வீட்டில் உடல் நலமில்லை என்றால் மற்றவர் வீட்டில் கஷாயமோ கஞ்சியோ செய்து தருவார்கள். சிறுவர்கள் பேதமில்லாமல் எவர் வீட்டிலும் போய் சாப்பிட்டு வருவது நடக்கும். சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதும் உண்டு. ஆனால் அன்றாட கோபங்கள் உடனே வடிந்து விடக்கூடியவை. ஒரு குடும்பம் இடம் மாறி இன்னொரு ஊர் போகையில் அந்த ஒண்டி குடித்தனமே அந்த பிரிவின் வேதனையை அனுபவிக்கும். பிரிந்து போனவர்களும் கூட மறக்காமல் கடிதம் எழுதுவார்கள். பின்பு புதிய குடித்தனம் ஒன்று அந்த இடத்தை பிடித்து கொண்டுவிடும். அண்டை வீட்டுக்காரர் ஏதோ ஒரு வகையில் நண்பர், உறவினர் என்ற அடையாளங்கள் தாண்டி நெருக்கமும் அக்கறையும் கொண்டவர்களாக இருந்தார்கள். இன்று உள்ள மாநகர சூழலில் பக்கத்து வீடு என்பது இன்னொரு கதவிலக்கம் மட்டுமே. காலிங் பெல் அடித்து அவசரத்துக்கு ஏதாவது கேட்கும்போது கூட அவர்கள் சினமேறிய முகத்துடன் பதில் பேச மறுக்கிறார்கள். இன்று பக்கத்து வீட்டில் யாரும் கடன் கேட்பதில்லை. கருவேப்பிலை, கொத்துமல்லி பரிமாறிக்கொள்வது கூட பெரிய விஷயமாக மாறி இருக்கிறது. நாம் பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப இறுக்கமாக சிடுமூஞ்சியாக இருக்கிறார் என்று புகார் சொன்னால் அவர் இது போலவே நம்மை பற்றிய ஒரு புகார் பெட்டியலை வைத்திருக்கிறார். இந்த கசப்பும் வெறுப்பும் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வருகின்றன தவிர துரியளவு கூட மாறுவதே இல்லை. அடுத்தவரின் வளர்ச்சியும் சந்தோஷமும் உற்சாகமும் ஏனோ பலருக்கும் பிடிக்காமல் தான் இருக்கிறது. யாரோ வாய்விட்டு சிரிக்கும் போது யாரோ ஆத்திரப்படுகிறார்கள். சிரித்தவன் ஒளிய வேண்டும் என ஆசைப்படுகிறார்கள். பரஸ்பர நேசம், பகிர்ந்து கொள்வது, அன்பு காட்டுவது என்பதெல்லாம் வெறும் அலங்கார சொற்களாகிவிட்டன. உண்மையில் பக்கத்து வீட்டை நாம் ஏன் இப்படி வெறுக்கிறோம்? அவர்கள் காலி செய்து போய்விட வேண்டும் என்று உள்ளூர ஏன் ஆசைப்படுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீடு மேலே ஏன் நம்ம இவ்வளோ கோவப்படுறோம்? பக்கத்து வீட்டிலாம் ஏன் இவ்வளோ மாறிட்டாங்க? 30 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்து வீடு அவ்வளோ அழகாக, அவ்வளோ சந்தோஷமாக எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டு அவ்வளோ நல்லா இருந்தாங்க. பட் இப்போ வர ஏன் எல்லாம் மாறிக்கிட்டு வராங்க அப்படின்றத இஸ்ரா அவர்கள் அவர் பார்த்த அனுபவத்தில் சொல்கிறாங்க. ஒரு நாள் ரீடர்ஸ் டைஜஸ்ட் இதழில் ஒரு உண்மை சம்பவத்தினை வாசித்தேன். பெர்லின் நகரில் வில்ஹம் என்ற வயதானவர் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் தனியே வசித்து வந்தார். அவரது எதிர் வீட்டில் ஒரு குடும்பம் இருந்தது. அவர்கள் வீட்டில் கல்லூரி வயதில் ஒரு பையனும் பெண்ணும் இருந்தார்கள். அவர்கள் இரவானதும் பலத்த சத்தத்துடன் இசை கேட்க துவங்குகிறார்கள். அதை வயதானவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர் சில நாட்கள் எதிர் வீட்டு கதவை தட்டி திட்டுவார், சண்டை போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வயசானவர் ஆப்போசிட்டில் உள்ளவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. எஞ்சி டான்ஸ் ஆடிருக்காங்க, பாட்டு போட்டிருக்காங்க. இவருக்கு சுத்தமாகவே பிடிக்கவே இல்லை. ஒரு டயத்தில் நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. அதையும் அவங்க 2 பேரும் கேட்குறதா இல்லை. அதுமாதிரி அவங்களோட நாய் இவர் வீட்டில் யூரின் போயிடுது. அதுக்கு ரொம்ப கோவப்பட்டிருக்காரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கலை ஒருத்தர் அனுபவிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அப்போ என்ன பண்ணியிருக்காரு, அவர் என்னடா இவங்க நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டேங்களேன்னு சொல்லிட்டு வயசானவர் ரொம்ப கோவத்தில் இருந்திருக்காரு. பட் ஆனால் அந்த பசங்க அந்த ஒரு லைஃபுக்கான என்ஜாய்மெண்ட் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம அடுத்தவங்க பக்கத்துக்கு சிரமம் கொடுக்காம தான் இருக்கணும். அதுதான் ஒரு பேசிக்கு. பட் இந்த ஒரு நாளிதழில் படித்த கதையை இஸ்ரா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பசங்க ரொம்ப சிரமம் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. இந்த பெரியவருக்கு ரொம்ப கோவம் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் அந்த பெரியவரை தேடி அவரோட ஃப்ரெண்டு வராரு. அப்போ ஒரு இரவு வில்ஹமை தேடி, அந்த வில்ஹம் அப்படின்றவர் பெரியவர், ஒரு இரவு வில்ஹமை தேடி அவரது நண்பர் வந்திருந்தார். அவரிடம் அந்த நோட்டை தந்து புகார்களை அடுக்கிய போது அவர் சிரித்தபடியே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எது நோட்டுன்னு சொல்கிறாங்கன்னா, அவர் அந்த வீட்டு மேலே ஒரு புகார் நிறைய அந்த நோட்டில் எழுதி வச்சிருக்காரு. அவர் ஃப்ரெண்டு அந்த நோட் எடுத்து அந்த ஃப்ரெண்டுகிட்ட காட்டியிருக்காரு. உடனே அவர் ஃப்ரெண்டு அவர் சிரித்தபடியே, நீ சொல்வதெல்லாம் உண்மை, எனக்கும் இது போலவே பிரச்சனை இருக்கிறது. உண்மையில் இது உலகம் முழுவதும் உள்ள பிரச்சனை. ஆனால் இதற்கு ஒரு பாதி காரணம் அவர்கள், மறுபாதி நீதான். நீ யாரும் இல்லாத தனிமையில் இருப்பது தான் இந்த புகார்கள் அத்தனைக்குமான ஆரம்ப காரணம். யோசித்துப்பார், நீயும் 20 வயதில் அந்த பையனைப் போலவே சத்தமாக இசை கேட்பதிலும் கால்பந்து விளையாடி அழுக்கான காலணிகளோடு மிக தாமதமாக நள்ளிரவில் வீடு திரும்பி தொந்தரவு செய்பவனாக இருந்திருக்கிறாய். அன்று உனது அண்டை வீட்டார் உன்னை பற்றி என்னென்ன புகார்கள் வைத்திருந்தார்களோ அதே புகார்கள் தான் இன்றைக்கு நீ எழுதி வைத்திருக்கிறாய். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு ஒரு காரணம் தான் இருக்கிறது. அது சகித்து கொள்ள முடியாமை. ஸோ நம்மளால் அவங்க பண்ணுற என்ஜாய்மெண்ட்லாம் நம்மளால் சகிச்சிக்க முடியல. ஆனால் நம்மளும் அந்த வயசில் இவ்வளோ ஜாலியாக தான் இருந்திருப்போம் அப்படின்றத அவர் ஃப்ரெண்டு அந்த பெரியவர்கிட்ட சொல்கிறாரு. ஆம், நம்மால் அடுத்தவரை சகித்து கொள்ள முடியவில்லை. அதே போல் அடுத்தவர்களுக்கு நம்மை சகித்து கொள்ள முடியவில்லை. இதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆணிவேர். ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ளவும் பகிர்ந்து கொள்ளவும் எதுவும் இல்லை என்று நினைக்கிறோம். ஒருவேளை அப்படியான சந்தர்ப்பம் உருவாகும் போது கூட அதை வெறும் சம்பிரதாயமாக கருதிவிடுகிறோம். நமது வீடுகள் கல்லறை பெட்டிகளைப் போல இறுக்கமடைந்து விட்டதற்கு இதுவே காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளால் சகிச்சிக்கவே முடியல. இப்போ எந்த விஷயத்தையுமே நம்ம சகிச்சவே மாட்டோம். அதுதான் நம்ம எல்லாத்தையுமே வெறுக்கிறதுக்கு ரொம்ப காரணம் அப்படின்றாங்க.
குகை மனிதர்கள் நம்மைப் போல அழகான ஆடம்பரமான வீடுகள் கட்டி வசிக்கவில்லை. ஆனால் சேர்ந்து வசித்தார்கள், பகிர்ந்து சாப்பிட்டார்கள், ஒன்றாக ஆடிப்பாடி சந்தோஷம் கொண்டாடினார்கள். குடியிருப்பை நாம் கல்லறை தோட்டம் போல் வைத்திருக்கிறோம். எங்கோ ஒரு நடன அரங்கில் முகம் தெரியாத ஆளோடு ஆடி சந்தோஷம் கொள்கிறோம். கடற்கரையில் அறியாத நபர் அருகில் அமர்ந்து பேசிவிட முடிந்த நம்மால் எங்கோ ஒரு நடன அரங்கில் முகம் தெரியாத ஆளோடு ஆடி சந்தோஷம் கொள்கிறோம். கடற்கரையில் அறியாத நபர் அருகில் அமர்ந்து பேசிவிட முடிந்த நம்மால் அண்டை வீட்டுக்காரனை ஏன் நேசிக்க முடியவில்லை? முக்கிய காரணம் அது நமது அந்தரங்கத்தின் மீதான பயம், நமது பலவீனங்களும் ஆத்திரமும் மற்றவர் அறிந்துவிடக்கூடாது என்பதில் காட்டும் கவனம். பக்கத்து வீட்டுக்காரன் நமது வீட்டின் கண்ணாடி போல இருக்கிறான். அவனுக்கு நம் வீட்டில் நடக்கும் சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள் யாவும் காதில் விழுகின்றன. அவன் அதை பரிகசிக்கக்கூடும் அல்லது புறம்பேசக்கூடும் என்ற எண்ணம் உருவாகிறது. அதுவே இந்த வெறுப்பை வளர்ப்பதற்கு முக்கிய பங்காயிற்று. வயதான வில்கம் இப்போது அந்த குடியிருப்பில் கேளிக்கை குழு ஒன்றை உருவாக்கி இளைஞர்கள் ஆடி பாடுவதை ரசிக்கிறார். மற்றவர்களுடன் சேர்ந்து விருந்து உண்ணவும் விளையாடவும் துவங்கிவிட்டார். நான் பெரியவருக்காக சொன்னால அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சைட்டில் வந்து நம்மளால் சகிச்சிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் அவர் இருக்க குடியிருப்பிலே வந்து ஒரு கேளிக்கை, ஒரு கிளப்புமாய் ஒன்று, ஒரு ஜாலியாக இருக்க கிளப்புமாய் ஒன்று ஆரம்பிச்சிடுறாரு. அங்கே எல்லாமே வந்து ஜாலியாக இருக்காங்க. இவர் வந்து தனியாக இருக்கிறத விட்டுட்டு அவங்க கூட ஜாலியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாளிதழில் வந்து அவரோட கதையை வந்து முடிச்சிருக்காங்க அப்படின்றத வந்து எஸ்ரா சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்களை பார்த்து கோவப்பட்ட ஒருத்தர், சகிச்சு கொள்ள முடியாத ஒருத்தர், அவரே வந்து ஒரு கேளிக்கை விடுதி ஆரம்பிச்சுட்டு அவங்களுக்கு தனிமையை விட்டுட்டு அவங்க கூட சேர்ந்து ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சிடறாரு. அவரோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. 8 நிமிடங்கள் ஓடக்கூடிய ஒரு குடும்பம் 52 வருடங்களுக்கு முன்பாக ஆஸ்கர் விருது பெற்றது. அது இயக்கியவர் நார்மன் மெர்க்லின். படத்தின் பெயர் நெய்பர்ஸ். இந்த படம் இன்று இணையதளத்தில் காண கிடைக்கிறது. பக்கத்து வீட்டு பிரச்சனை எந்த அளவுக்கு விஸ்புரமும் எடுக்கும் என்பதே கதை. பசுமையான புல்வெளியில் 2 வீடுகள் அருகருகே இருக்கின்றன. 2 வீட்டுக்காரர்களும் படித்தவர்கள். இருவரும் வாசலில் சாய்வு நாற்காலியில் அமர்ந்து இயற்கையை ரசித்தபடியே பேப்பர் படிக்கிறார்கள். ஒரு நாள் 2 வீட்டுக்கும் ஒரு மஞ்சள் நிற பூ பூத்திருப்பதை இருவரும் கண்காணிக்கிறார்கள். வலதுபுறம் உள்ள வீட்டுக்காரர் அதை குனிந்து முகர்ந்து பார்த்து ரசிக்கிறார். உடனே இடது பக்க வீட்டுக்காரர் தானும் அதுபோல் செய்கிறார். 2 பேருக்குள் அந்த பூ யாருக்கு சொந்தம் என்ற சண்டை உண்டாகிறது. உடனே வலது பக்க வீட்டுக்காரர் தன் வீட்டிலிருந்து ஒரு வேலி போடுகிறார். பூ அவரது பக்கம் வந்துவிடுமாறு வேலி அமைக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெய்பர்ஸ்னு ஒரு படம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 58 வருடங்களுக்கு முன்னாடி ஆஸ்கர் விருது பெற்றிருக்கு. 8 நிமிஷம் தான் ஓடும். ஸோ அவங்க 2 பேருமே வந்து படித்தவங்க. 2 பேருமே வந்து அவங்களோட வயலில் அந்த ஒரு வீட்டுக்கு வெளில அந்த கார்டனில் உட்காந்துருக்காங்க. நடுவில் வந்து ஒரு மஞ்சள் கலர் பூ பூக்குது. 2 பேரும் பார்க்குறாங்க. 2 பேரும் மோந்து பார்க்குறாங்க. அது அவ்வளோ நல்லா இருக்குது அந்த பூ. உடனே வந்து இந்த பூ வந்து நமக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வேலி போடுறாரு, இன்னொருத்தர் வந்து வேலி போடுறாரு, எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப பெரிய பிரச்சனை வந்து சண்டை போடுறாங்க. அவர் வந்து இவர் வீட்டுக்குள்ளே வந்து இவரோட மனைவியும் குழந்தைங்களையும் கொள்றாரு. இவர் வந்து அவர் வீட்டுக்குள்ளே போய் வந்து ஒரு அவரோட மனைவியும் குழந்தைகளும் கொள்றாங்க. ஒரு சின்ன பூக்கு ஆரம்பித்த சண்டை பெரிய சண்டையாக மாதிரி இப்போ 2 பேருமே கொலை பண்ணுறாங்க. லாஸ்ட்டில் 2 பேருமே அடிச்சுக்கிட்டு இவங்க 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. ஒருவர் மற்றவர் வீட்டில் புகுந்து அவர் மனைவி மற்றும் கைக்குழந்தையை கொள்கிறார். மற்றவரும் அப்படியே செய்கிறார். இருவரும் பரஸ்பரம் வீடுகளை நொறுக்குகிறார்கள். அந்த இடம் போர்க்களம் போல் ஆகிறது. முடிவில் இருவரும் இறந்து போகிறார்கள். அந்த இடத்தில் 2 கல்லறைகள் முளைக்கின்றன. அந்த கல்லறையின் மீது பூ அமைதியாக அசைந்து கொண்டிருக்கிறது. 50 வருடங்களுக்கு முன்பே சுட்டிக்காட்டப்பட்ட இந்த பிரச்சனை இன்று மிக முக்கிய தேவையாக இருக்கிறது. எங்கோ இருக்கும் செவ்வாய் கிரகத்தில் யாராவது வாழ்கிறார்களா என்பதில் காட்டும் அக்கறையும், இணையத்தின் வழியே முகம் தெரியா நபர்களுடன் நட்பாவதில் காட்டும் அக்கறையும் ஏனோ அண்டை வீட்டாரிடம் தோற்றே போகிறது. எங்கோ இருக்கும் செவ்வாய் கிரகத்தில் யாராவது வாழ்கிறார்களா என்பதில் காட்டும் அக்கறையும், இணையத்தின் வழியே முகம் தெரியாத நபர்களுடன் நட்பாவதில் காட்டும் அக்கறையும் ஏனோ அண்டை வீட்டாரிடம் தோற்றே போகிறது. இதற்கான தீர்வு நமது விருப்பத்திலும் சகிப்புத்தன்மையிலும் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் நிதானமும் இருந்தால் பக்கத்து வீட்டிலேருந்து ரொம்ப இணக்கமாக இருக்கலாம் அப்படின்றதையுமே வந்து சொல்கிறாங்க. இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்களாம் அவ்வளோ இணக்கமாக இல்லைன்னு, பட் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் ரொம்ப இணக்கமாக தான் நல்லா இருக்காங்க. எங்கள் குடும்பம் எப்போவுமே நல்லா இருக்கணும், நாங்களாம் நல்லா வளர்ந்து நல்லா ஒரு வேலைக்கு போகணும், என் குடும்பத்தில் வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் வந்து நான் சொன்ன இந்த மும்தாஜ் அம்மாவோ, நஜிமாவோ, இந்த பரக்கத் அக்காவோ, இந்த வைதாக்காவோ, ரைகன் அம்மாவோ வந்து சபர் அம்மாவோ எல்லாமே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, எங்களுக்காக வந்து ப்ரே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே எல்லா பக்கத்துலையும் இப்படி அமைஞ்சிடாது. பட் ஆனால் நமக்கும் கொஞ்சம் சகிப்புத்தன்மை வேணும். அவங்க பண்ணுறது நம்ம சில விஷயம் சகிச்சுக்கணும். நம்ம பண்ணுறது அவங்களுக்கும் சகிப்புத்தன்மை இருந்தால் கண்டிப்பாக இன்னுமே நல்லா பக்கத்து வீட்டுக்காரங்களோட இருக்கலாம். உண்மையிலே நான் என்னோட லைஃப்லேருந்து சொன்ன மாதிரி வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா ஃபஸ்ட்டாக வருது பக்கத்து வீட்டுக்காரங்க மட்டும் தான். நம்மளோட அண்ணன் தம்பிங்க வந்து அக்கா தங்கச்சிங்களோ இல்லை
வந்து நம்ம இங்கேருந்து சொந்தக்காரங்களோ பாட்டி வீடோ பெரியப்பா சின்னப்பா வீடோ எல்லாமே வந்து கண்டிப்பாக பக்கத்துலேயே எல்லாமே இருக்க போகிறதில்ல. இடம் பத்தாமல் ஒரு டயத்துக்கு மேலே அவங்கெல்லாம் தூரமாக தான் போகிறாங்க. அவங்க வரதுக்கு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகலாம். ஆனால் நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நல்லது கெடுதுன்னா ஃபஸ்ட்டாக வந்து நிற்கிறது வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க தான். அது என்னோட ஒரு 34 வயசில் வந்து நான் நிறைய விஷயத்தில் பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் குழந்தைங்க எங்கள் அம்மாவுக்கு வந்து எங்கள் தம்பிங்கெல்லாம் வந்து பிறக்கும்போது கூட அவங்க தான் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்து பிரசவ வலிக்கெலாம் தூக்கிட்டு போயிருக்காங்க. அதனால் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து ரொம்ப லைஃப்பில் ரொம்ப முக்கியம். நானுமே வந்து நிறைய டைம் வந்து எங்கள் வீட்டிலேருந்து இறங்குறப்ப நல்லா இருக்கான்னு கேட்டு உனக்காக நான் துவா செய்கிறேன் ப்ரே பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கவங்களாம் வந்து என் பக்கத்து வீட்டுக்காரங்க தான். ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்களோட நம்ம இணக்கமாக இருக்கணும்னா சகிப்புத்தன்மையும் கொஞ்சம் பொறுமையும் நிதானம் முக்கியம் அப்படின்றது தான் வந்து இந்த இஸ்ரா அவர்கள் சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவு இந்த புக்கை வாய்ப்பு இருந்தால் படித்து பாருங்கள். நன்றி. கொஞ்சம் டயர்டாக இருக்குது நோம்பில் இருக்கனால. அடுத்த டைம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வீடியோ பண்ணுறேன். நன்றி.